பாரம்பரிய சின்னமான நக்கீரர் நுழைவு வாயிலை அகற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அதிமுக சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மதிப்பனூர், வீரப்பட்டி, கல்லுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மறைந்த அதிமுக உறுப்பினர்களின் இல்லத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் நேரில் சென்று உதவித்தொகையை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டின் போது அதிமுக அரசால் மாட்டுத்தாவணி அருகே அமைக்கப்பட்ட நக்கீரர் நுழைவு வாயிலை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை அறிவித்துள்ளது எனவும், நுழைவு வாயிலை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே பொதுநல வழக்கில் எங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 2வது, 5வது மற்றும் 8வது ஆகிய 3 உலக தமிழ் மாநாடுகளை நடத்திய பெருமை அதிமுகவையே சாரும் எனவும் தெரிவித்தார். அப்போது ஒன்றிய செயலாளர் அன்பழகன், திருமங்கலம் யூனியன் சேர்மன் லதா ஜெகன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் கவிகாசி மாயன், பொதுக்குழு உறுப்பினர் சுமதி சாமிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடையாளமாக இருக்கிற நுழைவாயிலுக்கு நாம் காலங்காலமாக இளைய தலைமுறைக்கு தெரிகின்ற வகையிலும் அந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற வகையிலையும் மாநகருடைய நுழைவிலே நாம் அதை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கிறது. ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்திலே தமிழ் மொழியின் பெருமையை இனி வருகிற தலைமுறைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நேற்றைய தினம் நாம் இந்த பொதுநல வழக்கிலே எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே தாக்கல் செய்யப்பட்டு வருகிற புதன்கிழமை அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் மொட்டையடித்து அவமானப்படுத்திய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. நாகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 19 மீனவர்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்த இலங்கை கடற்படையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 19 மீனவர்கள் இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் தற்போது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. அதாவது கைது செய்யப்பட்ட தங்களை இலங்கை கடற்படையினர் கைவிலங்கு போட்டு அழைத்துச் சென்றதாகவும் மொட்டையடித்து அவமானப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். மத்திய மைனாரிட்டி ஆட்சியும் மாநில விடியா திமுக ஆட்சியும் மீனவர்கள் விவகாரத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகுவதால் இலங்கை கடற்படையினரின் அராஜக போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகளிருக்கு இலவச பேருந்து என பொம்மை முதல்வர் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் சூழலில் பேருந்துக்காக காத்திருக்கும் பெண்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே உள்ள அழகப்பபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பெண்கள் காத்திருந்த போதும் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் சென்றுள்ளது. இதனை கவனித்த பகுதி இளைஞர்கள் பேருந்தை விரட்டி சென்று வழிமறித்து பேருந்து ஓட்டுநரை எச்சரித்தனர். பேருந்திற்காக காத்திருக்கும் பெண்கள் நாள்தோறும் இத்தகைய இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக பெண்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவையில் குரூப் 2 தேர்வெழுத தாமதமாக வந்த மாணவியிடம் காவலர் ஒருவர் கெஞ்சி பேசி திருப்பி அனுப்பிய சம்பவம் நடந்துள்ளது. தமிழகம் முழுவதும் குரூப் 2A தேர்வுகள் நடைபெற்றது. அதன்படி இத்தேர்வினை கோவையில் 113 மையங்களில் 33,490 பேர் எழுதினர். தேர்வர்கள் காலை 8:30 மணிக்கு தேர்வு மையத்திற்கு வந்துவிட வேண்டுமென அறிவிக்கப்பட்ட நிலையில் மணிக்குண்டு தூய மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தேர்வு மையத்திற்கு மாணவி ஒருவர் 2 நிமிடங்கள் தாமதமாக வந்துள்ளார். அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் காலதாமதமாக வந்ததால் அனுமதிக்க முடியாது என்றார். மேலும் காவலர், உங்களை அனுமதிக்க முடியாது, அனுமதித்தால் என் வேலையே போய்விடும் என்று கெஞ்சி திருப்பி அனுப்பி வைத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி கிராம நிர்வாக அலுவலர்களை தரக்குறைவாக பேசுவதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர்.
அரக்கோணம் தாலுகாவில் 80க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வரும் நிலையில் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி தரக்குறைவாகவும் ஒருமையிலும் பேசுவதாக கூறப்படுகிறது. இதனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் மன உளைச்சலுக்குள்ளாகி தங்கள் பணிகளை புறக்கணித்து தாலுகா அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் தாலுகா அலுவலகத்திற்கு வந்து வட்டாட்சியர் ஸ்ரீதேவி மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகளின் பிரதிநிதிகளிடம் விசாரணை நடத்தி இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காது என உறுதியளித்தார். விடியா அரசின் போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே போதிய பேருந்து வசதி இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் லாரியில் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த அரசு பள்ளி மாணவர்கள் பேருந்து வராததால் லாரியில் லிப்ட் கேட்டு சென்றனர். பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டது குறித்து முறையான அறிவிப்பு இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து திரும்பினர். போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் KPS சரவணனின் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி K பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் KPS சரவணனின் இல்ல திருமண வரவேற்பு விழா ராசிபுரத்தில் நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி பங்கேற்று மணமக்கள் சவுந்தீபன், சம்யுக்தா ஆகியோருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா மற்றும் MR விஜயபாஸ்கர், பரமத்தி வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி மற்றும் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் உள்ள நக்கீரர் தோரண வாயிலை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்த்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தாக்கல் செய்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1981ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற 5வது உலக தமிழ் மாநாட்டின் நினைவாக நக்கீரர் தோரணவாயில், சோழன் தோரணவாயில், சேரன் தோரணவாயில், மூவேந்தர் நுழைவு வாயில் ஆகியவற்றை புரட்சித் தலைவர் MGR நிறுவினார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நக்கீரர் நுழைவு வாயிலை போக்குவரத்து பாதிப்பு உள்ளதாக கூறி மதுரையைச் சேர்ந்த ஜெயின் ஆஃப் PV என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த தோரண வாயில்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதால் இடிக்கக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது தொடர்பான விசாரணை வரும் 18ஆம் தேதி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.